அதிமுக கூட்டணி அடிமைன்றது எதை வச்சு சொல்லணும்னா, அந்த அம்மையார் இருக்கும்போது எல்லாம் அந்த போயஸ் கடனை தேடி தான் அந்த ஒன்றியத்தில் இருக்க ஆளுகள்லாம் வருவாங்க. ஆனால் இங்கே போய் எடப்பாடி 2 நாள் காத்திருந்து அமித்ஷாட்ட பேசி இந்த கூட்டணியெல்லாம் ஏற்கனவே அங்கே எத்தனை சீட்டுன்றது முடிவு நிற்கிது இவங்களுக்கு. ஏன்னா முதல்ல இவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு எத்தனைன்றது. இப்போ அவங்க என்ன, நீந்தே முதலமைச்சர், நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி. மீதி சின்ன கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட்டலையில் நிற்பாங்க. இவங்க என்னென்னா, சின்ன கட்சிகள் எங்களோட வந்தவங்களெல்லாம் நாங்கள் தாமரையில் தான் நிற்கணும் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த கூட்டணியை அடிமை கூட்டணின்னு சொல்லலாம். இது வெற்றி கூட்டணி இல்லை, தோக்க போகிற அடிமை கூட்டணி. அதனால தான் போய் இந்த கூட்டணியை முடிவுன்றது கூட டெல்லி போகிறாரு. அவர் போனது மட்டும் அதுக்கங்கிட்டு அன்புமணி ராமதாஸ் போகிறாரு, அதுக்கங்கிட்டு டிடிவி தினகரன் போகிறாரு. பிஜேபிக்காரங்க தொடர்ச்சியாக போய் பிஜேபிக்காரங்க டெல்லி போகிறதாக ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கூட்டணியை முடிவுன்றதே டெல்லி தானா. அதனால தான் முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கானது டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னா என்ன, டெல்லிக்கே அடிமையாக இருக்குது. இந்த அடிமை கூட்டங்களை நம்ம மீட்டு எடுக்கணும், அவங்களையும் மீட்டு எடுக்கணும். அடுத்த தேர்தலில் நம்ம என்ன சொன்னால், எதிர்கட்சி கூட ஒரு வலுவான கட்சியாக இருக்கணும், இப்படி அடிமை கட்சியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவங்களோட நோக்கம் அவங்க தலையில் அவங்களே மணலி போடுற மாதிரி அவங்களே போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வரக்கூடிய தேர்தலில் மக்களே பாடம் போட்டுவாங்க. இந்த அடிமைகள் நீ என்னத்தை தான் அவங்களுக்குன்னா, நம்ம திமுக கூட்டணியில் ஒவ்வொரு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 5 எம்எல்ஏ நிச்சயம் வெல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் அன்புமணி ராமதாஸ் 18-17 வாங்கினாலும் கூட சுழியம் தான், தோக்க போகிறாரு தெரியும். அதனால தான் தோக்க போகிறதுக்கு உரியும் தெரிஞ்சுதான் ஒரு எம்பி சீட்டாக கொடுங்க அப்படின்றத கேட்டு வாங்கிக்கிறாரு. ஏன்னா மற்றவங்களாம் தோக்கத்தையும் போகிறான், நம்ம ஒரு ஆளாக தான் போட்டு வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஏன்னா அடுத்த டைம் கொடுக்குறோம்னா ஒத்துக்கிற மாட்டா. ஏன்னா அடுத்த ட்ரிப் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சா தானே நீங்கள் மாநில எம்பி நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர் வரும்ல, நீங்கள் வெறும் 34 ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் எங்கிட்ட நீங்கள் போகிற புரிய அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மக்கள் காத்திருக்க போகிறாங்க. இந்த ஒரு மாதம் தான் இருக்குது. கடுமையான உழைப்பை கொடுத்தோம்னா 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று இந்த அடிமை கூட்டங்கள் மூஞ்சியில் கரிய பூசினதாக இருக்கும். நிச்சயம் வெல்வோம், வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம்.